பாலிசிஸ்டிக் ஒவேரியன் சிண்ட்ரோம், சினைப்பை நீர்க்கட்டி, இது வந்து பொதுவாக இன்சுலின் எதிர்ப்புத்தன்மையை உடம்புல தூண்டிவிடும். இன்சுலின் எதிர்ப்புத்தன்மை அப்படின்னா என்னென்னா, நம்ம உடம்புல இன்சுலினோட வேலை சர்க்கரையை கொண்டு போய் சேர்த்த வேண்டிய இடத்துல ஒரு சாவி மாதிரி அதோடைய ரோலை வந்து அது ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்குது. அதாவது ஒரு டோர் இருக்குது, அந்த டோர் வந்து நம்ம பாடியோடைய வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் செல்ஸ், அந்த டோருக்குள்ளே வந்து எனர்ஜி தேவைப்படுது, அதோடைய நார்மல் ஃபங்க்ஷன்ஸ்க்கு வேணுங்கிற எனர்ஜி. ஸோ இந்த இடத்துல இன்சுலின் வந்து அந்த டோருடைய ஒரு சாவி மாதிரி, இன்சுலின் போய் அந்த டோரை ஓப்பன் பண்ணிச்சுன்னா தான் வெளியில் பிளட்டில் இருக்கிற குளுக்கோஸ் செல்குள்ளே என்டர் ஆகிட்டு அதோடைய கரெக்டான வேலையை பெர்ஃபார்ம் பண்ண முடியும். இப்போ இன்சுலின் ரெசிஸ்டன்ஸில் என்ன ஆகுதுன்னா, பாடினாலேயோ இல்லை இன்சுலின் இட்செல்ஃப்னாலேயோ அந்த கீ போயிட்டு அந்த டோரில் இருக்கிற லாக்கை திறக்கிற வேலை அந்த இடத்துல வந்து டிஸ்டர்ப் ஆகுது. ஸோ இப்போ என்ன பண்ணும் பாடி அப்படின்னா, பேங்க்ரியாஸை ஸ்டிமுலேட் பண்ணி இன்னும் கொஞ்சம் இன்சுலினை செக்ரேட் பண்ணு, ஒருத்தங்க செய்யாத வேலையை 2 பேர் சேர்ந்து செய்கிறாங்களான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இந்த இன்சுலினுடைய அளவு ரத்தத்தில் ஜாஸ்தி ஆகிறது தான் வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். இப்போ என்ன ஆகுதுன்னா, இன்சுலினோட அளவு அதிகமாகுது. அப்படிங்கிறப்போ இந்த இன்சுலின் எக்ஸஸ் நம்ம பாடியில் வந்து பார்த்திங்கன்னா பாலிசிஸ்டிக் ஒவேரியன் சிண்ட்ரோம் இருக்கிற ஃபீமேல்ஸில் நிறைய அதர் ப்ராப்ளம்ஸ்க்கு கான்ட்ரிபியூட் பண்ணுது. ஃபஸ்ட்டு வந்து நம்மளுடைய மேல் டைப் ஹார்மோன்ஸ், அதாவது ஆண்ட்ரோஜன் அப்படின்னு சொல்லுவோம். ஃபீமேல் ஹார்மோன் மேல் ஹார்மோனை விட அதிகமாக இருக்கணும், இல்லை இது ரெண்டுக்கும் நடுவில் வந்து பார்த்தா ஒரு கரெக்டான பேலன்ஸ் இருக்கணும். இந்த பேலன்ஸ் டிஸ்ரப்ட் ஆகிட்டு ஆண்ட்ரோஜன் லெவல்ஸ் அதிகமாகுது. அப்படிங்கிறப்போ பாடியோடைய டோட்டல் மெட்டபாலிசமில் ஒரு கன்ஃபியூஷன் நடக்குது. மேல் டைப்பில் நடத்தலாமா, ஃபீமேல் டைப்பில் வந்து மெட்டபாலிசமை நடத்தலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இதில் வந்து எக்கச்சக்கமான அதர் சிஸ்டம் ரிஃப்ளெக்ஷன்ஸ் இருக்குது. இதனால தான் பேசிக்காக ஒரு இன்ஃப்ளமேஷன் க்ரியேட் ஆகிறது, ஃபேட் டெபாசிட் ஆகிற இடங்கள் வந்து ஆல்டர் ஆகிறது. அதுக்கப்புறமா வந்து அதர் எண்டோக்ரைன் ஹார்மோன்ஸு, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பாடியில் இருக்கிற கார்டிசால் அப்படிங்கிற ஸ்ட்ரெஸ் ஹார்மோனோட அளவு அதிகமாகிறது. அதுக்கப்புறம் வந்து ஈஸ்ட்ரோஜன் எக்ஸஸ் இல்லை ஈஸ்ட்ரோஜன் டாமினன்ஸ் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் போகிறது. இப்போ இந்த இன்சுலினோட அளவு அதிகமாகுது. அப்படிங்கிறப்ப இன்சுலின் வந்து இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் க்ரோத் ஹார்மோன். இது என்ன பண்ணோன்னா, நம்மளுடைய செல்ஸுடைய மெட்டபாலிசம் வளர்ச்சிதை மாற்றத்தில் வந்து நிறையா வேறுபாடுகளை உண்டு பண்ணோம். இப்போ ஸ்கின்ல, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஏன் பிம்பிள்ஸ் ஜாஸ்தியாக வருது பாலிசிஸ்டிக் ஒவேரியன் சிண்ட்ரோம் இருக்கிற ஃபீமேல்ஸில் அப்படின்னா, இன்சுலின் வந்து அதிகமான ஸ்கின் செல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணோம். ஆண்ட்ரோஜன் வந்து என்ன பண்ணோன்னா அதிகமான ஃபேட் ப்ரொடக்ஷனை உண்டு பண்ணோம். இப்போ இந்த அதிகமாக செக்ரீட் ஆகிற அந்த ஸ்கின் ஃபேட்டு, ஸ்கின் ஆயிலில் வெளியில் வந்து அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகிற ஸ்கின் செல்ஸு வெளியில் வர்ற அந்த இடத்த வந்து அடைச்சிக்கிச்சு அப்படின்னா இதில் வந்து பிம்பிள்ஸ் வருது. இது மாதிரி தான் ஒரு விஷயமுமே